வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை கட்சியின் செயலாளர் நாயன் கந்தசாமி இன்பராசா ஆகிய நான். இன்றைய தினம் 29/3/2025 இன்றைய தினம் ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். நான் நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், நிச்சயமாக தாயத்தில் உள்ள மக்கள் விளங்கிக் கொள்ளணும், தாயத்தில் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு காட்டணும் என்றதுக்காக இன்றைய தினம் ஒரு நேரலை. இது தாயத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாது புலத்தில் இருக்கிற மக்களும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன காலம்னா, இஞ்சத்தே சூழல், இஞ்சத்தே தாயத்தில் உள்ள நிலப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். புலத்தில் நீங்கள் எவ்வாறு செயல்பட்டாலும் எவ்வளோத்த நீங்கள் உன்னிப்பாக நின்று எங்களோட தாய விடயங்களை அவதானித்தாலும், ஆனால் இங்கே தாயத்தில் உள்ள நிலப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். இங்கே தாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விடுதலை புலிகளாகிய எங்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா நாங்கள் மக்கள் விடயத்தில் சிறிய வயசிலே எங்களுடைய மக்கள் விடயத்தை எடுத்து மக்களுக்காக போராட வழிகிட்டவர்கள் நாங்கள். இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு 2009க்கு பிறகு அதோடு நின்று விடாது இன்றைக்கு வரைக்கும் இதே இடத்துல எங்களுடைய மண்ணிலே தாயத்திலே நின்று எங்களோட மக்களுக்காக இதே சுத்தியோட உண்மையாக நேர்த்தியாக உறுதியாக இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சரி பிள்ளைகளுக்கு அப்பால் இன்றைக்கு 1000 பேர் 1000 பிள்ளைகள் 1000 சரிகள் செய்து இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் போராளி விடுதலை புலிகள் என்ற அடையாளத்தோடு இன்றைக்கு நாங்கள் அரசியலை கையில் எடுக்காட்டி இன்றைக்கு எங்களுடைய எஞ்சிய போராளிகள் இந்த தாயத்தில் இன்றைக்கு இருக்கலாம் முழு பேரும் இன்றைக்கு சிறையில் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார்கள். என்ன காரணம் என்றால், புலிகள் போராளிகள் மீது தான் முழு பெரும் தாங்கள் தேசியத்தை பேசிக்கொண்டு தாங்கள் 1000 பிள்ளைகளை விட்டுக்கொண்டு ஒரு சில போராளிகளை கேடயமாக வச்சுக்கொண்டு அவங்கள் மீது சில குற்றங்களை சுமத்தி கொண்டிருக்கிற அரசியல்வாதிமாரையும் பார்த்துருக்கின்றோம். அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிமாரையும் பார்த்துருக்கின்றோம். அரச உத்தியோகத்தர்மாரையும் பார்த்துருக்கின்றோம். போராளிகள் மீது தாங்கள் விடுற பிள்ளைகளை விட்டுட்டு 190% போராளிகள் மீது தான் பிள்ளைகளை திணிக்கிற அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு உரிமையை ஜனநாயகத்தை கையில் எடுத்ததுக்கு பிறகு எல்லாருக்கும் ஒரு பயம் பேதி எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுடைய அடையாளத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஏனைய அரசியல்வாதிமார் வித்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு காலம் வரும், நேரம் வரும், உண்மையான ஒரு உறுதியான ஒரு காலம் மிக விரைவில் வரும் எங்களுக்கு புலிகளுக்குன்னு சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அது நடக்கும். அந்த அடிப்படையிலே தாயத்தில் உள்ள மக்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். என்ன காரணம்னா, இன்றைக்கு வடக்கில் இன்றைக்கு வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் சரியாக இருந்தால் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களுடைய பிரதேச சபைகளை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதி மாதிரி கைப்பற்றலாம். வடமாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு சில பிரதேச சபைகள் எங்களுடைய சகோதரத்துவமான இஸ்லாமிய சமூகத்துக்கு போனாலும், ஆனால் 100% பிரதேச சபையில் எங்களோட தமிழ் அரசியல்வாதி மாதிரி கொன்றோளுக்கு வரும். வடமாகாணத்தில் படியாக புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு வடமாகாணத்தில் எத்தனை கட்சிகள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதே மாதிரி 1000 கட்சிகளாக இருந்தாலும் வடமாகாணத்தில் இன்றைக்கி என்னதான் நடந்தாலும் எப்படித்தான் நடந்தாலும் ஒரு தமிழன் தான் ஆட்சி பெறுவான். வடமாகாணத்தில் எப்படித்தான் செய்தாலும் தமிழன் தான் ஆட்சிக்கு வருவான். அது முதலமைச்சராக இருக்கலாம், பிரதேச சபையில் இருக்கலாம். வடமாகாணத்தை பொறுத்தலையில் என்ன, வடமாகாணத்தில் எங்களோட முதுகெலும்பு தமிழர்ற பாரம்பரிய ஒரு முதுகெலும்பு எங்களுக்கு வடமாகாணம், எங்களோட வடமாகாண மக்கள். அதேமாதிரி வடமாகாணம் கிழக்கு மாகாணம் நான் பிரித்து கதைக்கல. இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு காத்தாங்குடி இருப்பது போல அதே மாதிரி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, ஒட்டுமொத்தமான தாயத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு வடமாகாணம் தான் எங்களுக்கு முதுகெலும்பு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் இருந்த காலத்தில் கூட வடமாகாணத்தில் இருந்தால் எங்களோட தேசியத்தை கிழக்கு மாகாணத்தை கவனித்தவர், யுத்தம் செய்தவர். ஏன்னா வடமாகாணம் தான் எங்களுக்கு இருப்புக்கு ஏற்ற இடம். அதே வடமாகாணத்தில் இன்பராசா இன்றைக்கு இருக்கிறோம். இங்கேருந்து தான் நாங்கள் கிழக்கை நோக்கி வரைக்கும் போகணும். எங்களோட தேசிய தலைவர் காட்டின வழியில் தான் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கோம். ஜனநாயக ரீதியாக, மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயக ரீதியாக. சரியோ? ஏன்னா நாங்கள் இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு இன்றைக்கு 2017 அரசியல் கட்சி ஒன்றை பதிவு செய்து மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு வடமாகாணத்திலே இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வரோம். 8 வருஷங்கள் கடந்த நிலையிலே. அந்த அடிப்படையில் வடமாகாண மக்கள் ஒன்று சிந்திக்கணும். என்னென்றால், நீங்கள் கடந்த காலம் விட்ட பிழைப்பில் இனி வருகின்ற காலத்திலே நீங்கள் எங்களுடைய தமிழ் மக்களை இருப்ப தக்க வைக்காமல்
ஏனையவர்களுக்கு நீங்கள் அந்த இருப்பை கொடுத்தீங்கன்னா நான் எங்களோட மூச்சு செல்லா காசாக போயிடும், எங்களோட மூச்சு பேச்சு இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி போயிடும். ஆனபடியாக மீண்டும் மீண்டும் அந்த தவற விடாமல் நீங்கள் விழிப்பாக நிதானமாக இருந்து எங்களோட ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்குள்ளேயும் எங்களோட தமிழ் இளைஞர் யுவதிகள் தமிழ் அரசியல் கட்சிகள் யாராக இருந்தாலும் வந்தால் நிச்சயமாக அந்த கிராமங்கள் அபிவிருத்தி அடையும். 4 வருஷம் 5 வருஷம் ஆட்சிக்குள்ளே வந்து எங்களோட கிராமங்கள் பொருளாதார ரீதியாக அல்லது கிராம புனரமைப்பு ரீதியாக அபிவிருத்தி அடையப்படும். அதில் தெளிவாக இருக்கணும். ஆனால் இந்த நேரில் வந்து ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த மக்களும் விளங்கிக் கொள்ளணும், தாயத்தில் உள்ள மக்களும் விளங்கிக் கொள்ளணும். வடமாகாணத்தில் விரும்பாமல் தமிழர் ஆட்சி தான் 80% விதாசாரப்படி 80% சான்ஸ் இருக்குது தமிழருக்கு தான் ஆட்சி. அது என்னவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி இப்போ பார்லமெண்ட் தேர்தல் வந்தாலும் தமிழருக்கு 4 பேர் 5 பேர் 10 பேர் 8 பேர் வருவாங்க. அது இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்குள்ள முருகல் நிலை சண்டை அடிபுடி அது இது பேச்சு கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வடமாகாணத்தில் அது விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கலாம், சுரேஷ் பிரேமச்சந்திரியாக இருக்கலாம், அடைக்கலனாக இருக்கலாம், சால்சா இருக்கலாம், இல்லாட்டி ஏனைய கட்சிகள் இப்போ எந்த கட்சி இப்போ அர்ஜுனா அவர்களாக இருக்கலாம். ஆனவடியாக ஆறாக இருந்தாலும் தமிழன் தான் வடமாகாணத்தை அழப்புறாங்க பெரும்பான்மையாக. ஆனால் கிழக்குமான மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நான் கிழக்குமானதுக்காக தான் இந்த லைஃப் சரியோ. கிழக்குமான மக்கள் உண்மையாக நிதானமாக கடந்த காலம் இருந்த மாதிரி இருக்காமல் இனிமேல் உன்னிப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. என்னென்றால் நாங்கள் கடந்துட்டோம். இன்றைக்கு 30 வருஷம் ஆயுத போராட்டம், 16 வருஷம் யுத்தம் முடிஞ்சு என்னத்தை புடுங்கி கொண்டே இருக்கிறோம் இன்னும். ஆனால் இன்னும் ஆணி வேர் வரை இல்லை. அப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களோட மக்களில் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருந்தால் ஆணி வேரும் வந்திருக்கும், கீழே இருந்து புதையல் வந்திருக்கும். நாங்கள் புடுங்க வலிக்கிட்ட 16 வருஷத்துக்கும் 1000 அடியிலிருந்து புதையல் வந்திருக்கும். அப்படி புடுங்கியிருக்கலாம். ஆனால் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை இருந்திருந்தால் புடுங்கையில் புதையல் வந்திருந்தால் இன்றைக்கு வடக்கு கிழக்கு தாயம் ஆற்ற கையில் இருந்திருக்கும் என்று விளங்கி கொண்டு எங்களோட மக்களில் ஒற்றுமையை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா எங்களுக்கு வலிக்குது, வேதனையாக இருக்குது. கிழக்குமான மக்களே ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்கள். இன்றைக்கு வடமாகாணத்தில் இப்போ 7-8 கட்சி ஒற்றுமையாக சேர்ந்து இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் உள்ராஜ் மன்ற தேர்தலுக்கு. நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் அது எப்படித்தான் இருந்தாலும் தமிழருக்கு தான் 80% வாக்கு கிடைக்கும். அவங்க 80% பிரதேச சபையையும் தமிழர் கைப்பற்றுவார்கள். தமிழர் தரப்பில் வந்து எங்களுடைய அரசியல்வாதிமார் பிரதேச சபையை கைப்பற்றுகின்றவர்கள் வந்து ஏதோ ஒரு வழியில் தமிழ் பிரதேசங்கள் புனரமைக்கப்பட்டு பிரதேச சபை ஊடாக நல்ல திட்டங்கள் நடக்கப்படும் என்றது வடமாகாணத்தில் அது உறுதி. ஆனால் கிழக்கு மாகாண மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். கொஞ்சம் நீங்கள் தவறினால் கத்தியில் நடக்கின்றீர்கள், கத்தி விளிம்பில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் சறுக்கினால் கத்தியில் 2 காலையும் பிரித்து தான் நீங்கள் விழணும். அப்படி அறுத்து கொண்டு தலைக்கு மேலே போயிடும் கத்தி. அப்போ ஒரு உடல் 2 போயிடும் எங்களுக்கு. நம்ம கத்தி விளிம்பில் இப்படி நடந்து கொண்டு இருக்க 2 இப்போ சரக்குனா 2 கவடுகளை தான் அப்படியே வெட்டி கொண்டு அப்படியே மேலே போயிடும். 2 ஒரு மனுஷன் 2 போயிடும். அந்த அடிப்படை தான் கிழக்கு மாகாண மக்களில் வாழ்க்கை இருக்குது இன்றைக்கு. என்ன நாங்கள் கிழக்கு மாகாணத்திலேருந்து போராடி இருக்கிறோம், பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம், பல உயிர் தியாகங்களை செய்திருக்கின்றோம், பல அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றோம். பிறந்து வளர்ந்த தாய் மண்ணையும் தாயையும் மறக்கிறவன் அவன் மனுஷரன் இல்லை, அவனுக்கு பற்றில்லை. முதல் தாயை பற்றா இருக்கணும், மண் மீதும் பற்றா இருக்கணும் என்ற மாதிரி எமது தாய் பிறந்தா மண், தந்தை பிறந்த மண்ணை நாங்கள் இழந்த மண், அதுக்காக போராடி இருக்கிறோம். அதனுடைய கிழக்குமான மக்களையே நீங்கள் ஒன்று சிந்திக்கணும். இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சி விடுற ஒவ்வொரு பிள்ளையாலையும் தான் இன்றைக்கு வரைக்கும் 16 வருஷம் யுத்த காலத்தில் விடுவோம். 16 வருஷம் வரைக்கும் இன்றைக்கு தமிழரை இருப்பை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் தமிழரசு கட்சிக்காரங்கள் விடுற பிள்ளை. தமிழரசு கட்சிக்குள்ள எனக்கு கோபங்கள் வருது, தவிர்க்கிறேன். ஒற்றுமையை ஒரு கேடுகட்ட ஒரு கட்சி தான் தமிழரசு கட்சி. அதுக்குள்ளே இருந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு இனத்துரோயிலேயும் கர்ணா, புள்ளியான், டக்ளஸ் இவர்களை விட பட்டு துரோகி சுமந்திரன் அடித்து சொல்கிறேன்.
சுமந்திரனை பிள்ளை துரோகி உலகத்திலே இல்லை தமிழனுக்கு. தேச துரோகி, காக்கா வன்னியனை விட கட்டும் மோசமான துரோகி சுமந்திரன். இதே சுமந்திரனால இன்றைக்கு கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தது. இன்றைக்கு தமிழரசு கட்சிக்கு 6 தலைவன் என்று தெரியாது. சிவி சிவஞானமா இல்லை ஸ்ரீதரனா? சிவி சிவஞானத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பகலில் ஒரு பசுமாட்டை நின்று ஐயா இந்த மாடை என்ன மாடை ஐயா, ஆண் மாடை பொன் மாடான்னு கேட்டால் சிவி சிவஞானத்துக்கு ஆண் மாட்டை சொல்லுவார், பொன் மாடன்னு பொன் மாட்டை சொல்லுவார், ஆண் மாடன்னு. இவ்வாறான கிளடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி வச்சிடணும் கதைக்கு. வயசு முதிர்ந்தவர்கள் கொண்டு வைத்தான் அழுகி கொண்டு வந்தேன். அதே டைமில் சிவி சிவஞானம் இன்றைக்கு சுமந்திரனுக்கு சாணக்கியனுக்கு ஒத்துழைச்சபடியாக தான் சிவி சிவஞானத்தை கொண்டு வந்து உள்ளுக்கு பூத்துனது. அதுக்கப்புறம் சோமன் டாக்டர் வந்து வெளியேறினது. சரியா? இன்றைக்கு வரைக்கும் தமிழரசு கட்சிக்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்சி. இன்றைக்கு நாசம் மறக்கிறது தமிழரசு கட்சி. எங்கட மண்ணையும் எங்கட மக்களையும் எங்கட ஆரம்பத்திலே சொல்லப்போனால் காலமாகி விட்டார், மறைந்து விட்டார், அவரை பற்றி கதைக்கக்கூடாது. நாங்கள் உயிரோடு இருக்கணும், நல்லதை செய்யாடி செத்ததுக்கு பிறகு நல்ல பேர் எடுக்கணும் பண்ணுவாங்க. அவ்வாறான எப்போ தமிழரசு கூட்டம் எப்போ உருவாக்கி சம்பந்தர கையில் ஒப்படை அன்றைக்கே எங்களோட போராட்டம் அழிஞ்சு அதே மாதிரி எங்களோட மக்களுக்கும் அழிவு தொட்டுது. அதுக்கப்புறம் இன்றைக்கு பதவிக்கு பட்டத்துக்கு சண்டை பிடிச்சி இன்றைக்கு வரைக்கும் தமிழரசு கட்சி ஒரு செல்லா கட்சா போயிட்டு அதுக்குள்ளே சுமந்திரன் இருக்கும் வரைக்கும் சுமந்திரனுக்கு ஒரு குரு சிஷியன், சாணக்கியன் சிஷியன், அவர் குரு, அவங்க 2 பேர் நினைச்சா தான் எதுவும் நடக்கும். இன்றைக்கு ஏலாமலே அவங்க கொடுத்த மன அழுத்தத்திலே சேனாயராச ஐயா செத்து போனார், காலமாகிவிட்டார். சுமந்திரன் கொடுத்த மன அழுத்தத்திலே அவர் காலமாகிவிட்டார். விளங்கிட்டார். சுமந்திரன் அன்பார்ந்த மக்களே, வடகிழக்கில் இருக்கிற மக்களில் புலம்பெயர்ந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் நீங்கள் துரோகி என்று சொல்லி யாரையும் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு எங்கட மண்ணையும் எங்கட மக்களையும் அவன் சாணக்கியம் ராஜதந்திரமாக ஒரு லோயராக இருந்து கொண்டு சட்டப்படிப்பு படித்து கொண்டு தமிழனாக இருந்து கொண்டு இன்றைக்கு லக்ஷ்மண் கதிராமன், நீலன் திருச்செல்வன் உட்பட அவங்கள விட பட்டு துரோகியாக இருந்து செயல்படுற இன்றைக்கு சுமந்திரன். இந்த சுமந்திரனை மட்டும் எங்கட வடகிழக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாங்க தயவு செய்து. அவனை தாயத்தில் மண்ணில் மிதிக்கிறதுக்கு ஒரு அருகதையும் இல்லாதவன். ஏன்னா இந்த சுமந்திரனால எங்களுக்கு இன்றைக்கும் அழிவும். எங்களோட போராட்டத்திலே இன்றைக்கு ஜெனிவா போராட்டத்தை தமிழ் போர்க்குற்றம் இல்லைன்னு கொண்டு வந்ததுலேருந்து இன்றைக்கு அடுத்த கட்டம் விடுதலை புலிகளில் போராட்டம் அழிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டமைப்பு உடைக்கணுமன்ற திட்டம் அரசாங்கத்துக்கு இருந்து அது சுமந்திரனை வச்சு உடைச்சு. இன்றைக்கு தமிழரசு கட்சிக்குள்ளே தலைமையை மாற்றி குழப்பத்தை எடுத்து வந்து குளறுபடியை கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து தண்டை கொண்டோலுக்கு கொண்டு வந்து தமிழரசு கட்சியும் சின்ன பின்னமாக ஆக்கணுமன்றதில் உறுதியாக இருந்த சுமந்திரன் அதுவும் அரசாங்கத்தில் கேமாய் நடந்துட்டு. அந்த வகையில் இன்றைக்கு இதே தமிழரசு கட்சி கிழக்கு மாகாணத்தில் ரவு வைக்கிங்கோட ஒரு உடன்பாடு வச்சிருக்கின்றார்கள். கிழக்கு மாகாணத்தில் அன்பான கிழக்கு மாகாண மக்களே, நாங்கள் புலிகள், உங்களுக்காகத்தான்ப்பா போராடணும், உங்களுக்காகத்தான் எங்களை உயிரை அர்ப்பணித்தோம், எத்தனை ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் இழந்தோம், எத்தனை பேர் இன்றைக்கு உடம்பில் இரும்பு துண்டுகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இரும்பு துண்டென்றால் கோல்சரை கட்டி ஏகே சுமந்து கொண்டிருக்கல, நாங்கள் எல்லாம் செல் பீஸுகளும் ரவுண்ட்ஸுகளும் உடம்புகளை சுமந்து கொண்டு இன்றைக்கு போராளிகள் வலியும் வேதனையும் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்காக, மக்களுக்காக. ஆனபடியாக நீங்கள் கிழக்கு மாகாண மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியும் ரவுவைக்கும் அவர்களும் ஒரு உடன்பாடு வச்சிருக்கின்றார்கள். அப்போ இந்த விஷயத்தில் கிழக்கு மாகாண மக்கள் தெளிவாக இருக்கணும் என்றால் எங்களுடைய இருப்பு பறிபோகுது. வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய இருப்பு பறிபோகாமல் இருக்குன்னா நீங்கள் விழிப்பாக இருக்கணும். வடமாகாணத்தை விடுங்க, வடமாகாணத்தில் வந்து எப்படியே விரும்பாமலே எங்களோட தமிழை தான் பரப்புறான். ஆனால் கிழக்கு மாகாணத்தில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சறுக்குனா எங்களோட உடல் 2ஆக போயிடும். அந்த அடிப்படையில் நீங்கள் உண்டை புரிஞ்சு விடுங்க கிழக்கு மாகாண மக்களே. ரவுவைக்கும் வந்து சரியான மூலகாரர். ரவுவைக்கும் வந்து ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடக்கக்கு எங்களுக்கு வெளிநாட்டில் வந்து ஒரு கட்டம் கனிஞ்சு கொண்டு வந்தது. அப்போ கனிஞ்சு கொண்டு வந்திருக்க வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு தாயம். நாங்கள் சிறுபான்மை இனம், தமிழ் மக்களும் முஸ்லீம் சகோதரர்களும் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் சிறுபான்மை இனம் என்று தான் இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் ஜெனிவாவில் நடந்து கொண்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு பதில் வரப்போகுதுன்றாக்க இந்த விஷயத்தை விளங்கி கொண்ட இந்த விஷயத்தை விளங்கி கொண்ட ரவுவைக்கும் அவர்கள் இப்போ தமிழ் மக்களுக்கு விஷயம் கனிஞ்சு கொண்டு வரப்போகுது, தமிழ் மக்களுக்கு ஒரு வடக்கு கிழக்கு இணைஞ்ச ஒரு தீர்வு திட்டம் வரப்போகுது என்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்க நோர்வேயில்
உடனே ரவுவாக்கி என்ன செய்து நான் ஸ்ரீலங்கா போகிறேன் உடனே அங்கே நின்ற நபர்களுக்கே சொல்லாமல் ஸ்ரீலங்கா வந்துட்டு. ஏன்னா அந்த உடன்பாட்டில் நாங்கள் சிறுபான்மை இனம்னு சொல்லி ஒரு உடன்பாட்டோடு ஒத்துக்கொண்டு சைன் வைக்கணும். இஸ்லாமிய மக்களும் தமிழ் மக்களும் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு வடகிழக்கு இணைஞ்ச தாயம் வேணுமென்றதில் சைன் வைக்கணும். அந்த சைன் வைக்கக்கூடாதுன்றதுக்காக ரவுவைக்கும் வெளிநாட்டிலேருந்து ஓடி வந்துட்டு. இதை எனக்கு ஜெர்மன்லேருந்து ஒரு சகோதரர் இப்போ 5 வருஷத்துக்கு முதல் சொல்கிறேன். அப்படியானால் தான் ரவுவைக்கும் அந்த ரவுவைக்கு என்னத்துக்காக ஓடி வந்தேன். அப்போ அதோட இங்கே வந்தோடனே அந்த மாலிசிங்க என்ன ரவுவைக்கிட்ட கேட்டால் நீ ஏன் விட்டுட்டு வந்தனே என்ன காரணம். அப்போ நாங்கள் சிறுபான்மை இனம் மக்கள் எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் இலங்கை அரசோட பேசி அந்தந்தாண்டு வரக்குள்ள நீ ஏன் விட்டுட்டு ஓடி வந்தனேன்னு கேட்க ரவுவைக்கும் வச்ச கருத்து என்னன்னு தெரியுமா? அம்பாறை மாவட்டம் எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டம் எங்களுக்கு தனி அழகு தரணும். அம்பாறை மாவட்டம் எங்களுக்கான தரணும். அப்போ தான் நாங்கள் சைன் வைப்போம் உங்கள் சிறுபான்மை மக்கள்னு சொல்லி உங்களோட உடன்பாட்டுக்கு வருவோம் அந்த மாலிசிங்கன்ட்ட. அப்போ அந்த மாலிசிங்க என்ன சொன்ன பதில் தெரியுமா? நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு மண்ணுக்காக பல தியாகங்களை செய்திருக்கின்றோம். பல உயிர்களை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். பல மக்களை நாங்கள் தியாகம் செய்திருக்கின்றோம். இந்த யுத்தத்தால் பல உடைமைகளை இழந்திருக்கின்றோம். சொத்துக்களை சகல மண்ணை கூட இழந்திருக்கின்றோம். இந்த போராட்டத்துக்காக இந்த வடகிழக்கு இணைவுக்காகவும் எங்களுடைய தாயத்தை மீட்பதுக்காகவும். ஆனால் நீங்கள் தனியே சும்மா இருந்து கொண்டு அம்பாறை மாவட்டத்தை மட்டும் எங்களுக்கு தனியால் தரவணும்னு சொன்னால் எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி அந்த மாலிசிக்கு என்ன கேட்டுட்டு அந்த மாலிசிக்கு என்ன சொன்ன பதில் என்னென்னா, அப்படி என்ன நீங்கள் போராடுங்க இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அம்பாறை மாவட்டத்துக்கு எங்களுக்கு தரவணும்னு நீங்கள் ஒரு 10 வருஷம் போராடுங்க இன்னும். அப்போ உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். நாங்கள் போராடி எல்லாம் தீர்வு அந்தாண்டு வரக்கிட்டவா எங்களுக்கிட்ட நீங்கள் அதை தட்டி பறிக்கிறதா இருந்தால் அப்போ உங்களை நாங்கள் என்னண்டு ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு போகிறது. அப்போ என்னண்டு சிறுபான்மை மக்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த மாலிசிங்க என்ன சொன்ன விடயத்தை எங்களுக்கு பொருளாதாரத்துறை ரீதியாக எங்களுக்கு படிப்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் எங்களுக்கு வந்தது அதுக்காக ஒரே இனம் என்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரி, அந்த இதில் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாங்கள் உங்களுக்கு விரோதமானவர்கள் அல்ல. நீங்கள் செய்த தியாகம் உண்மை நேர்மை எல்லாம் தெரியும் எங்களுக்கு. 85ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து போக்கி திருவண்ணாமலையில் மூதில் இஸ்லாமிய மக்கள் தான் எங்களுக்கு நிறைய உதவி செய்த முஸ்லீம். ஆனால் 90க்கு பிறகு எல்லாம் மாறிட்டு அரசியல்வாதி மாதிரி தான் எங்களுக்குள்ள பிரிவினையை கொண்டு வராங்க. ஆனால் மக்கள் அல்ல. உண்மையாக முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் அர்ப்பணிப்போட உறுதியாக உண்மையாக தமிழர் முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கின்றார்கள். நாங்கள் வர்த்தகங்களை பார்க்குறோம், பிஸ்னஸை பார்க்கின்றோம், ரோட்டோலியை பார்க்கின்றோம். ஆனால் இந்த அரசியல்வாதி மாதிரி தங்களை இருப்பை வச்சிருக்கிறதுக்கு இனவாதத்தையும் மதவாதத்தையும் கொண்டு வரார்கள். ஆனால் நாங்கள் எங்களோட மக்களுக்காக ரத்தம் தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்தவர்கள் நாங்கள். அப்போ நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் உங்களுக்காக எந்த விதமான ஒரு குரோதத்தை நாங்கள் விதைக்கல. எங்களோட மக்களை விழிப்புணர்வு காட்டுறோம். நீங்கள் எந்த விதமான தவறும் எடுக்க தேவையில்லை. இஸ்லாமிய மக்களை எங்களுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் தேவை. நாங்கள் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கும் எங்களோட தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்டோமே இன்றைக்கும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் ரவுவைக்கும் மூலக்காரர் அவர் எப்படி உடன்பாடு வச்சிருக்காருன்னா, இப்போ கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சி சின்னத்திலே கேட்டு தாங்கள் உள்ராட்சி மன்ற தேர்தல் வட்டார தேர்தல் முகம்பாத்து போடுற வாக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் 2018ஆம் ஆண்டு நாங்கள் சம்பூரில் திருவண்ணாமலையில் வாக்கு கேட்டு நாங்கள் 400 வாக்கெடுத்து நாங்கள் அதில் இஸ்லாமிய மக்களில் வாக்கு ஒரு அங்கே மூதூர் கரக்கடைச்சேன வட்டாரத்துக்கு இருந்த ஒரு 45-50 வாக்குகள் இஸ்லாமிய மக்களில் வாக்குங்களுக்கு விழுந்தது விடுதலை புலிகளுக்கு. அது என்ன காரணம்னா அந்த வட்டாரத்துக்கு இருக்கிற மக்கள் அந்தந்த வேட்பாளருக்கு தான் போடணும். அப்போ இதை மூலே செலவழிச்ச ரவுவைக்கும் டப்புன்னு ஐடியா போட்டு தமிழரசு கட்சியோட ஒன்று சேர்ந்து ரவுவைக்கும் தருணத்துக்கு சேரும் தருணத்துக்கு மாறும் சொல்லுவாங்க. இப்படி சேர்ந்து இப்படி மாறும். ஆனால் டப்புன என்ன தமிழரசு கட்சி தானே காசுக்கு விலை போகிறார்கள். தமிழரசு கட்சி அந்த நாள் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் வடமாகாணத்தில் ரிசார்ட்டால் இவ்வளோ வீடுகள் இதுகள்லாம் கட்டுப்பட்டு மன்னர் அங்கெல்லாம் சும்மா கிடக்கு இன்றைக்கு குடியேற்றாமல். ஆனால் அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்தங்கிறத அரசியல்வாதி மாதிரி சால்ஸ் அடைக்கலனாலும் ஒரு பேக்கு நாயகிகள் சால்ஸ் அடைக்கலனாலும் ஒரு மண்டைக்கு ஒன்றும் இல்லாதார்கள். ஆனால் அவங்க வெளியால் கதைக்கிற உள்ளால டீல். இன்றைக்கு பாருங்கள் தமிழனுக்கு ஒரு நான் இனவாதம் கதைக்கல. ஆனால் இன்றைக்கு எத்தனை வீடுகள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்துக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ வீடுகள் சனம் குடியேறாமல்லாம் கிடக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு தமிழ் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு மக்களுக்கு ஒரு வீடு கூட எடுக்கலாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சால்ஸு அடைக்கலநாதனாக்கள் மன்னார் மாவட்டத்திலேருந்து என்னத்தை பிடுங்கினானுங்களே தெரியும் இன்றைக்கு வரைக்கும். அந்த அடிப்படையில் இதை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் நான்
ரவுபைக்கு அவர்கள் என்ன செய்யிருக்காங்கன்னா தமிழ் மக்கள் பிரதேசத்துக்கு வட்டாரத்துக்கு இருக்கிற வாக்குகள் முழுதும் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களில் வாக்குகள் முழுதும் தங்களுக்கே வந்து சேரணும் என்று தமிழரசு கட்சியிலே சின்னத்திலே போட்டிடுறார். இதை தமிழரசு கட்சி அவற்ற சின்னத்தில் ரவுபைக்கின்ற என்ன சின்னம் அவற்ற சின்னத்தில் போட்டிட்டு காத்தாங்குடியிலையோ இல்லை என்ன எங்கே இஸ்லாமிய பிரதேசங்கள் வழியை போட்டிக்கிட்டு நீங்கள் வேட்பாளர் நிறுத்தியிருக்கீங்களா? முஸ்லீம் மக்களில் வாக்கு எங்களுக்கு தேவையில்லை, அதே மாதிரி தமிழ் மக்களில் வாக்கு உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லி வவுனியாவிலையும் இன்றைக்கு எவ்வளோத்த நல்லது செய்கிறேன்னு மஸ்தான் எவ்வளோ வாக்கு தமிழ் மக்களில் வாக்கு இன்றைக்கு நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு போகிறோம் தரணிக்குளம் எல்லாம் அதே மக்கள் எங்களுக்கு கண்ணீர் விடுது, அங்கே மஸ்தானுக்கு வாக்களிக்குது. அப்போ நானுங்க சொல்கிறது எங்களோட தமிழ் மக்களில் விழிப்புணர்வுக்காக நாங்கள் இந்த பிரதேசவாதம் மதவாதம் எல்லாம் கேட்கல. எங்கட தமிழ் மக்கள் நாங்கள் போய் முஸ்லீம் மக்கள்கிட்ட கேட்கலாம் வாக்கு, இஸ்லாமிய சகோதரத்து இளைஞர் யுவதிகளே இல்லை இஸ்லாமிய மக்களே எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கலாம். என்ன உரிமையோடு கேட்குறது? நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்தோம்? அப்போ ஒன்றும் கேட்கல. அப்போ நாங்கள் தமிழ் மக்கள்கிட்ட கேட்கலாம், நாங்கள் உங்களுக்காக போராடி இருக்கிறோம், உங்களுக்காக எங்களோட உயிர் தியாகம் செய்திருக்கிறோம், உங்களுக்காக சிறிய வயசில் எங்களை அர்ப்பணிச்சிருக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு போராளிகள் இன்றைக்கு சொல்லணும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் எங்கிற மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கலாம். நாங்கள் போய் ஒரு இஸ்லாமிய மக்கள்கிட்ட சிங்கள மக்கள்கிட்ட கேட்கல எங்களுக்கு வாக்களிங்கன்னு. ஆனால் அவங்க ஒரு இஸ்லாமிய ஒரு சகோதரியோ இல்லை சிங்கள மகன் ஒரு சகோதரனோ சகோதரியோ தமிழனுக்கு ஒரு வாக்களிப்பாங்களா? ஒற்று வாக்களிப்பாங்களா சொல்லுங்க? ஆனால் எங்கட தமிழன் கேடு கட்டவன், எல்லாருக்கும் பிச்சை போடுவான், பிச்சை போடுற மாதிரி எல்லாருக்கும் பிச்சை போடுவான். எங்களை தமிழன் இந்த ஒற்றுமையை கொண்டு வரணும்னா நாங்கள் ஒற்றுமையை கொண்டு வரோம். எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை பெறுறது தான் எங்களோட நோக்கம். அராஜ்யம் ரீதியாக என்ன ஆர்ப்பாட்டம் ரீதியாக வன்முறை ரீதியாக இதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலை. அரசியல் ரீதியாக எங்களை இருப்பத்தக்க வச்சா தான் நாங்கள் பேரம் பேசலாம், பேரம் பேசி கதைக்கலாம்ன்றதை தான் நாங்கள் கொண்டு வரோம். இதை யாருமே தவறாக விளங்கி கூட வேண்டாம். குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகளை உங்களோட நாங்கள் என்றும் இருப்போம். இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் தேவை, நாங்கள் உங்களுக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கு தமிழ் மக்கள் இல்லாட்டி உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை. வவுனியாவை எடுத்துக்கலாம், எந்த மன்னாரை எடுத்துக்கொள்ளலாம், எங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம், யாழ்ப்பாணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இல்லாட்டி தமிழ் மக்களுக்கும் வர்த்தகர்கள் இல்லை, அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் எங்களவங்க போட்டி புறாமை இடிச்சல் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு வளர்ச்சி இல்லை பொருளாதாரத்தால். ஆனால் இஸ்லாமிய சகோதரிகள் இன்றைக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் நல்ல சாணக்கியமாக தாங்கள் வளர்ந்து கொண்டு போகிறாங்க. அது புறாமை அல்ல, அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே வளர்ச்சி எங்களோட தமிழ் மக்கள் உருவாக்கி எடுக்கணுமென்றது தான் எங்களோட திண்ணம். ஒற்றுமையை கொண்டு வரணும். அந்த அடிப்படையில் கிழக்குமான மக்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு வச்சு இந்த தமிழ் பிரதேசங்கள் வழியே இருக்கிற 1-2 இஸ்லாமிய மக்களில் வாக்கையும் படித்து எடுக்கிறதுக்கு தான் ரவுபைக்கும் அந்த உடன்பாடு வச்சிருக்கு. அதுக்கு தமிழரசு கட்சி உடன்பாட்டுக்கு போயிட்டு தமிழரசு கட்சி நாளை வடக்கு கிழக்கையும் எழுதி கொடுக்குறதுக்கு தயார். ஏன்னா அவன் சுமந்திரனும் மற்ற சாணக்கியனுக்கும் இது பெருசாக வழங்காது. சாணக்கியனுக்கும் என்ன அவர் ஜால்ரா போடுற ஆள் தான். அவர் சும்மா நெஞ்சு நிமித்தி அங்கே கத்தினாலும் ஏதோ சொன்ன மாதிரி அங்கால உண்டு இஞ்சால உண்டு, வடக்கில் உண்டு பைத்தியம், இஞ்சால உண்டு தெற்கில் நரி. என்ன வடக்கில் ஒரு நரி பைத்தியம் அர்ஜுனா, இஞ்சால கிழக்கில் ஒரு ராஜேந்திரமான நரி சாணக்கியன், சுமந்திரன் சிஷியன். அப்போ அவங்களுக்கு பற்றில்லை, இந்த உணர்வு இல்லை. அவங்களோட அண்ணன் தம்பி போராடினாங்களா, அவங்களோட அம்மா அப்பா போராட்டத்துக்கு எதுவும் உதவி செய்தானாங்களா, அல்லது பெற்ற பரம்பரையில் யாராவது போராட்டத்துக்குள்ளே இருந்து விடுதலை புலிகள் போராளிகளாக இருந்து இல்லை சாப்பாடு கொடுத்து விடுதலை புலிகளுக்கு இல்லை மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு மக்களுக்காக ஒரு உதவி செய்து இராணுவத்தால் கொல்லப்பட்டாங்களா? இல்லை. அப்போ அவங்களுக்கு வலி தெரியாது. ஆனபடியாக கிழக்குமான மக்களை நீங்கள் சிந்திச்சு இன்றைக்கு செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. வடக்கில் ஒற்றுமையாக நிற்கிற மாதிரி கிழக்கிலே நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாளைக்கு வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் என்று சொல்லி நாங்கள் பேரம் பேசக்கூடிய மாதிரி இருக்கும். வடக்கும் கிழக்கும் ஒரு காலமும் பிரியக்கூடாது. எங்களோட தேசிய வடக்கும் கிழக்கும் இப்படி தான் தேசிய தலைவேற்ற திண்ணம் 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்களில் கனவு. இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். கிழக்குமான மக்களை நீங்கள் உண்டு விளங்கிக் கொள்ளுங்க, உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கு இப்போ புள்ளியான் கருணா வியாழேந்திரன் நாட்கள் இப்போ கூட்டி சேர்ந்துருக்கான். புள்ளியான் கருணா வியாழேந்திரன் நாட்களுக்குள்ளே எங்களுக்குள்ள 1000 கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தலையில் புலம்பெயர்ந்த மக்கள் விமர்சனம் வைக்கிறவங்க யோசிக்கணும், நாங்கள் புலிகள், கருணா அடித்ததும் எங்களுக்கு தான்.
எங்களோட மக்களுக்கு எங்களுக்கு புள்ளியான் அடித்ததும் எங்களுக்கு தான் விளங்கிட்டா இராணுவத்தோடு சேர்ந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்குது இல்லையன்றில்லை. அதே மாதிரி இங்கே டக்ளஸ் தேவானந்தா அடித்ததும் எங்களுக்கு தான், ஆக்களை கடத்தினிருந்து அடித்ததும் எங்களுக்கு தான். அப்போ எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. விரும்பியோ விரும்பாமலோ டக்ளஸ் தேவானந்தா யாழ்ப்பாணத்தில் வென்றா அவன் 1000 பேரில் 100 பேருக்காவது ஒரு வேலை வாய்ப்பை தமிழனுக்கு கொடுக்குறான், அவன் தமிழன் என்ற அடிப்படையில். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தை பொறுத்தலையில் ஒரு பலமான கட்சி இல்லை. இன்றைக்கு வடமாகாணத்தில் எப்படியோ ஒற்றுமையாகி பலமாக நிற்கிறோம். நாங்கள் தமிழ் மக்களும் பலமாக நிற்கிறோம், புலம்பெயர்ந்த மக்களும் பலமாக நிற்கிறோம், அரசியல்வாதிமாரும் பலமாக நிற்கிறோம். இதை படியாக விளங்கிக் கொள்ளணும் நீங்கள். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து பார்க்கக்கா எல்லாம் விளங்குது எங்களுக்கு. தாயையும் தாய் மண்ணையும் மறக்கக்கூடாது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் இப்படி ஒரு பலம் இல்லை. கோதாஸ் ஐயா இன்னும் 5 வருஷம், அவரோட வயசு சரி, கோதாஸ் ஐயாட வயசு சரி, அது இப்போ என்னவோ. ஆனால் அவர் நல்லது தான் செய்கிறார், உண்மையாக பாவம், மேலே திருவண்ணாமலை இல்லை. ஆனால் அவர் அடுத்த 5 வருஷத்தில் அவர் சரி. ஆனால் எங்களை தமிழ் மக்களுக்காக கிழக்கு மாகாணத்தில் உறுதியான பலமான உண்மையான நேர்த்தியான கட்சி இல்லை. அப்போ இன்றைய நிலைமையில் துரோகங்களுக்கு அப்பால் நாங்கள் கிழக்கு மாகாண மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். கருணா புள்ளியான் வியாழேந்திரன் எங்களோட தமிழ் மக்களில் பிரேச சபைகளை இருப்ப தக்க வைக்கிறதுக்காக எங்களோட தமிழ் மக்களில் வாக்கு முழுக்க தமிழருக்கே செய்கிறோனும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஏனைய கட்சிகள் இன்றைக்கு ரவுபக்கிங்கோட உடன்பாடு வச்ச தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு வச்சிருக்கலாம். இஞ்சவா கருணா, இஞ்சவா புள்ளியான், இஞ்சவா வியாழேந்திரன், இஞ்சவா ஏனைய கட்சி தமிழரசு கட்சி, இஞ்சவா இங்கே சங்குலக கிராக்கள் வா, இஞ்சால நொங்குலக கிராக்கள் இஞ்சலவா, குரங்குலக கிராக்கள் இஞ்சலவா, பூனையிலக கிராக்கள் இஞ்சலவா, நாயிலக கிராக்கள் இஞ்சலவாண்டு எல்லா கட்சிகளும் வடக்கில் சேர்ந்த மாதிரி எல்லா கட்சி 10 கட்சி ஒன்று சேர்ந்துருக்கலாமா இல்லையா? நான் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட கேட்குறேன், தாயத்தில் உள்ள மக்கள்கிட்டையும் கேட்குறேன், கிழக்குமான மக்கள்கிட்டையும் கேட்குறேன். குறிப்பாக ஒன்று சேர்ந்துருக்கலாமா? அப்போ ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஒரே சின்னத்தில் நிற்கக்குள்ள மக்கள் எங்களோட பாமர மக்கள் தள்ளம் மாற தேவையில்லை, எந்த இதுக்கு வாக்களிக்கணும் இல்லை. ஒற்றைய சின்னத்தில் 10 கட்சி உண்டானால் அது சங்க நொங்கோ நாயோ பேயோ ஒரு இதுக்கு சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. வாக்களிக்க முழு பிரதேச சபையும் எங்களோட தமிழ் மக்களில் கொன்றோலுக்கு வரும், தமிழ் அரசியல்வாதி மாதிரி கொன்றோலுக்கு வரும். எங்களோட கிராமங்கள் பிரதேச சபையில் போய் அரசியல் பேசலாம். தமிழீழம் பெற்று தாரன், நான் துரோகி நீ துரோகி என்று பேசிக்கொண்டிருக்க இயலாது. கிராமங்களை அபிவிருத்தி செய்யலாம், எங்களோட குளங்களை புனரமைப்பு செய்யலாம், வீதி புனரமைப்புகள் செய்யலாம். இன்றைக்கு வரைக்கும் திருவண்ணாமலையில், மூதூரில், மேங்காவத்தில் இன்றைக்கு வரைக்கும் 50 வருஷ காலமாக பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிடாத ரோட்டு இருக்குது. ஒரு மழை பெஞ்சா பிள்ளைகள் ஷூ போட்டு சப்பாத்து போட்டு போயிடலாம், சுதி அடிக்கும். இன்றைக்கு வரைக்கும் 50 வருஷமாக இருக்குது. ஆனால் அந்த வாக்கு முழுக்க அங்கே உள்ள நாதாரிகள், ஒரு சில மேங்காவத்தில் இருக்கிற ஒரு நாதாரிகள் எடுத்து இஸ்லாமிய அரசியல்வாதி மாதிரி கொடுத்து காசு வாங்குறாங்களோ இல்லை சிங்கள அரசியல்வாதி மாதிரி கொடுத்து காசு வாங்குறாங்க, அப்படி செய்கிறாங்க. வாக்கெடுத்து 1000 1500 கிராமம் வழியை வாக்கெடுத்து தங்களோட சுகபோக வாழ்க்கைக்காக வாக்குகளை எடுத்து மட்டும் அந்தந்த கிராமத்துக்கு இருந்து எடுத்து கொடுத்து போட்டு தாங்கள் கடைகளையும் போட்டு விவசாயத்தையும் செய்து கொண்டு தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ இந்த பிரதேச சபையில் தமிழ் அரசியல்வாதி மாதிரி கைப்பற்றக்க இன்றைக்கு எல்லா கட்சியும் ஒன்று சேரக்க கருணா புள்ளியான் வியாழேந்திரன் அவன் துரோகத்தை விடுங்க. துரோகத்துக்கு அப்பால் நீங்கள் 10 கட்சி ஒன்று சேர்ந்து நிற்கக்குள்ள ஒவ்வொரு கிராமங்களும் ரோட்டு வீதிகள் புனரமைப்பு செய்யப்படும். தமிழ் பிரதேச சபை நம்பர் ஊடாக, பிரதேச சபை சேமன் ஊடாக. அப்போ இதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட இருப்ப தவற விடும் பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கு போய் பாருங்கள், ஒரு ஏனைய சமூகத்திட்ட போய் நீங்கள் கை கட்டித்தான் நின்று எங்களோட வீதி புனரமைக்கணும், உங்களோட பேப்பர் எடுபடாது. அப்படி தான் எடுபடுறேன்டா. 90% அங்கே எடுபடும், 10% தான் உங்களுக்கு வரும். ஒரு எங்கே வீதி புனரமைப்புக்கு வராது, ஒரு போக்கு அதில் ஒரு பாலம், சின்ன ஒரு பாலத்துக்கு மண் போடத்தான் வரும் 10. மற்ற 90% ஒதுக்கீடு அவங்களோட பிரதேசங்கள் வழியாக போயிடும். அப்போ இதை சிந்தித்து நீங்கள் செயல்படுறதா இருந்தால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக கிழக்கு மாகாணத்தில் ஒற்றுமையாக நீங்கள் மக்களுக்கு மக்களில் வாக்கை எடுத்திருக்கலாம். நீங்கள் ஒற்றுமையாக முழு கட்சி வடக்கில் சேர்ந்த மாதிரி கிழக்கில் முழு கட்சி ஒன்று சேர்ந்துருக்கலாம். ஏன்னப்பா வடக்கில் மட்டும் எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்குறீங்க, கிழக்கில் மட்டும் பிரிஞ்சு நின்று சண்டை பிடிக்க சண்டையை கோர்த்து விட்றீங்க. சண்டையை ஏன்னப்பா கோர்த்து விட்றீங்க? ஆரப்பா இல்லை, எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் விடுதலை புலிகள் நாங்கள் இந்த முறை பிரதேச சபையிலையும் நிற்கல, மாகாண சபையிலையும் நிற்க போகிறல. ஆனால் நாங்கள் எங்களோட இலக்கு 5 வருஷம் மட்டும் நாங்கள் சில வேலை திட்டம் செய்கிறோம். எனக்கு அப்படி தான் வெளிநாட்டில்னு சொல்லியிருக்குன்னு ஒரு 5 வருஷம் காத்து கொண்டு கால நேரம் வரும் பார்ப்போம். ஏன்னா எங்கிட்ட பொருளாதார பிரச்சனை இருக்குது.
நாங்கள் கடந்த எலெக்ஷன்லேயே நாங்கள் பொருளாதாரத்தெல்லாம் இழந்துட்டோம். அதுக்காக நாங்கள் எங்களோட உரிமை இழக்கலை, எங்களை குரலை இழக்கையில் நாங்கள் பொறுமை காத்து நிற்கிறோம். என்ன நடக்குது பார்ப்போம். ஏதோ சொன்ன மாதிரி புலிகள் தான் வடக்கு கிழக்கு ஆளணும், அந்த கட்டம் வருது அரசியல் ரீதியாக. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பார்த்துருக்க கடந்துடும். ஆனால் இப்போ நாங்கள் கதைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். என்னென்னா, கிழக்கு மாகாண மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக நின்று தமிழருக்கே அந்த வாக்கு அளிக்கணுமென்றதை நான் இதில் சொல்லிக்கொண்டு, அதே டைமில் நம்ம என்ன பொறுத்தல எங்கட கணிப்பீடு அதை அடி வாங்கினது தான் வலி தெரியும். சும்மா இருந்துட்டு இப்போ யூடியூப்பில் 26, 27, 28, 30 வயசுலேருந்து அரசியல் பேசிக்கொண்டு வெளிநாட்டிலேருந்து அவன் துரோகி இவன் துரோகி அவர் இப்படி செய்தான் என்று சொல்கிறதுக்கு அப்பால் 20 வருஷம் போராடி 30 வருஷம் போராட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இங்கேருந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னா எங்களுக்கு எவ்வளோ விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு வந்திருப்போம். ஆனபடியாக நான் சொல்கிறேன், எங்களுடைய கணிப்பிடும்படி அம்பாறை மாவட்டத்தில் எங்களுடைய கணிப்பும்படி தமிழரை இருப்பை தக்க வைக்கிறதா இருந்தால் அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சியாலே இயலாது, சங்கு நோங்காலேயே இயலாது. கர்ணான்ற ஒரு நபரால் தான் மட்டும்தான் அம்பாறை மாவட்டத்தில் நான் தான் கர்ணாவுக்கு விமர்சிக்கிறேன். இன்றைக்கும் கர்ணாவுக்கு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. எப்போ அவர் மாறினா அது வேறு விஷயம், எங்கட பிரச்சனை அது இருக்கட்டும். அது என்ன தமிழ் மக்கள் எங்கட அம்பாறை மாவட்ட மக்களை பாதுகாக்கணும். நாங்கள் அம்பாறை பொத்தியில் வரைக்கும் எனக்கு இன்றைக்கு கோல் எடுத்து கேட்குறான், இம்பராசான் அங்கே வரலையா இம்பராசான் நாங்கள் ஒத்துழைச்சிருப்போமே இம்பராசான் நாங்கள் ஒரு சில கிட்ட காசு வாங்கி தந்திருப்போமே உங்களுக்கு பிரதேச சபையில் நிற்கிறது எத்தனை வர்த்தகர்கள் உங்களை கேட்குறாங்க ரெண்டெல்லாம் பொத்தியில் இருந்தே எனக்கு கோல் பண்ணுறாங்க பிரதேச சபையில். அப்போ நான் சொன்னேன், இந்த முறை நாங்கள் இறங்கல ஐயா, அது கால நேரம் போயிட்டு எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை. சரி, உண்மையானவங்களுக்கு அப்படித்தான் காட்டுக்குள்ளே வளைஞ்சு போகிற மரத்தை வெட்ட மாட்டாங்க, நேராக நிற்கிற மரத்தை தான் தரைப்பாங்க. ஆனால் நேராக நிற்கிறபடியாக கொஞ்சம் கஷ்டம்தான், வளர்ந்து வரத்தான் வேணும். பொருளாதாரம் அது கால நேரம் சூழல் வரும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வச்சுருக்கான். அதே மாதிரி இங்கே வன்னிக்குள்ளேயும் தான் வடமாகாணத்துலேயும் தான் இம்ராசான நீங்கள் கேட்கல. யாழ்ப்பாணத்தில் எத்தனை யுவதிகள் எடுத்து வேறு கட்சியில் இருந்த பெண்கள் எடுத்து கேட்டாங்க, அண்ணா நீங்கள் வரலையா இம்பராசாண்ணா, நாங்கள் உங்களோட கட்சியில் கேட்போம், நீங்கள் வாங்க நாங்கள் நிற்போம் பிரதேச சாவச்சேரி அங்கே இங்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்ன தங்கச்சி, இந்த முறை நாங்கள் கேட்க இல்லை, எங்களை என்ன காரணம்னு கேட்டாங்க. உண்மையை சொல்கிறோம், வேறு ஒரு காரணமும் இல்லை. உண்மைக்கா நேர்மைக்கா பேசுகிறதுக்கா கதைக்கிறதுக்கா எந்த பயமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. பொருளாதாரம் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை. அரசியலில் நிற்கிறனா சும்மா விளையாட்டு இல்லை, பேக்கில் காசு இருக்கணும். அப்போ தான் 10 பேர் நம்மளை சுற்றி நிற்பான். 100 பேரை வச்சு வழி நடத்தலாம். 10 பேர் நின்றாலே 100 பேர் எங்களுக்கு அந்த 10 பேருக்கு பின்னால் நிற்பான். காசு வேணும், சாப்பாடு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், போக்குவரத்து செலவு கொடுக்கணும், வாகனத்தில் ஏற்றி திரியணும், எரிபொருள் வேணும். சும்மா விளையாட்டு இல்லை. ஆயுதம் தூக்கி போகிறாள்லாம் அரசியல் செய்கிறேன்னா சும்மா. ஆனால் அது கஷ்டம், பெற்றும் கஷ்டம். நான் அந்த 5-8 வருஷத்துக்கு அனுபவிச்சது. ஆனபடியாக சொல்லிக்கொண்டு அதுக்கு அந்த பொருளாதாரத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கணும், பார்ப்போம் என்று ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி, இம்பராசா நீ பேசாமல் இரு, ஒரு நேரம் உன்னை தேடுவாங்க, இம்பராசாவை தேடுவாங்க, தேடுற காலம் வரும், அந்த நேரம் இறங்கி வேலை செய், கொஞ்சம் அமைதியாக இரு. ஓகே, அது இருக்கட்டும் ஒரு புறம். ஆனால் கிழக்கு மாகாண மக்கள் நீங்கள் ஒன்றை சிந்திக்கணும். அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தலையில் தமிழரை இருப்பை தக்க வைக்கிறனா கர்ணாவை தவிர வேறு எவராலே இருப்பை தக்க வைக்கலாம். ஆனால் இது இஸ்லாமிய மக்கள் முஸ்லீம் மக்கள் விளங்கி கொள்ளணும். நாங்கள் சகோதரங்கள் தான், உங்களோட நீங்களும் எங்களோட சகோதரம் தான், ஒரே மொழி பேசுகிற நாங்கள். எங்களோட மக்களுக்கு தான் நாங்கள் விழிப்புணர்வு காட்டுறோம். எங்களோட மக்களில் வாக்கை நாங்கள் எடுக்கணும். எங்களோட மக்களில் வாக்குக்காக தான் நாங்கள் போராடணும். எங்களோட மக்களில் இருப்புக்காக தான் நாங்கள் போராடணும். அப்போ எங்களோட மக்களை நாங்கள் கதைக்கிறால யாருமே இதில் பிரதேசவாதமோ மதவாதமோ கேட்க தேவையில்லை. சரியா? நாங்கள் இப்போ இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கு கேட்கல, சிங்கள மக்கள்கிட்டையும் கேட்கல. அதேமாதிரி நீங்களும் எங்களோட மக்கள்கிட்ட கேட்குறது சரியான பிள்ளையாக இருக்கும். அது உங்களோட விருப்பம். எங்களோட மக்கள் போடாத எங்களோட மக்களே, அம்பாறை மாவட்ட மக்களே, நீங்கள் ஒன்றை சிந்திங்க. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரதேசங்கள் இருப்புகளை தக்க வச்சு உறுதியாக இருக்கணும்னா துரோகம் இருக்கட்டும். கர்ணாவை எத்தனை வருஷம் சென்றாலும் கர்ணா செய்த துரோகத்துக்கு அது தமிழ் மக்கள் தண்டனை கொடுப்பார்கள். அதே டைமில் எங்களோட மாவீரர்களில் எதையும் அவங்களோட தியாகங்களும் விடாது. அது அவருக்கு தண்டனை இப்போயே தண்டனை கொடுத்துட்டான். மாவீரர்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு போய் கூட்டி கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் செல்லா காசாக இருக்கிறாங்க அரசாங்கத்தில். இதிலே விளங்குனா சரி, அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஒவ்வொருவங்களும் விளங்கி கொள்ளணும். வெளிநாட்டிலேருந்து செங்குண்டம் மங்குண்டன் அங்கே இங்கே தலைவர் இருக்கா இல்லையா, தலைவர் நான் இருக்க முடிஞ்சேன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்குங்களே வெளிநாட்டில் இருந்து, நீங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த கர்ணா பிள்ளையானே துப்பி விட்டாங்க.
கரும்பு மாதிரி சப்பி போட்டு துப்பி விட்டாங்க. அப்போ உங்களை தூக்கி வச்சிருக்க மாட்டாங்க. படியவளையும் கொள்ளுங்க புலத்தில் இருக்கிறவங்க. சரியா? அரசாங்கத்துக்கு நீங்கள் போய் வேலை செய்து போட்டு அரசாங்கம் உங்களை கடைசி வரையும் தூக்கி வச்சிருக்காது. தங்களோட தேவையை கறந்து எடுத்து போட்டு தூக்கி எறிஞ்சி விட்டுருவாங்க. மற்ற ஒரு சிங்கள யுவதி முந்த நாள் கதைச்சது போல் ஒரு மாணவி கதைக்கிறாள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், எங்களோட இனம் ஒற்றுமையாக இருக்கணும், இந்த நாடு ஒற்றுமையாக இருக்கணும், இந்த நாடு வளர்ச்சியாக இருக்கணும்னா நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பொருளாதார கட்டமைப்பு, எங்களுக்குள்ள ஒரு உற்பத்திகளை நாங்கள் உருவாக்கி வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு செல்வந்த நாடாக இருக்கிறதுக்கு தாயத்தில் காட்டணும். அதுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும். ஒற்றுமையை கொண்டு வந்தால் தான் புலம்பெயர்ந்த மக்களில் அனுசரணையோட இங்கே ஒரு அபிவிருத்திகளையும் உருவாக்கலாம். அரசாங்கத்தில் அனுசரணையோட செய்யாட்டி என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு, அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கர்ணா ஒருவர் வந்தால் அவர் அம்பாறை மாவட்டத்து மக்களுக்கு கேடயமாக இருப்பார். அம்பாறை மாவட்டத்தில் இருப்ப தக்க வைக்கலாம். அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் புள்ளியான் இருக்கும். புள்ளியான் இருந்தால் மட்டும்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருப்ப தக்க வைக்கலாம். சரியா? கிழக்கு மாகாணத்தில், வட மாகாணத்தில் அது ஆறு இருந்தாலும் ஓகேண்டா. வட மாகாணத்தில் எல்லாம் ஒற்றுமை எங்களுக்குள்ள. கிழக்கு மாகாணத்துக்கு அந்த ஒற்றுமை இல்லை. ஆனோடியா புள்ளியாக மட்டக்களப்பை கைப்பற்றிய ஆகணும். என்னென்னா எங்களோட இருப்பு பறிபோகுது. இல்லாட்டி பிரதேசங்கள் நாங்கள் வேறாக்கட்டாங்க கையேந்தணும். அன்பார்ந்த தமிழ் மக்களே, கிழக்கு மாகாண மக்களே, நீங்கள் இதில் சிந்தனைங்க. இது நாங்கள் புலிகள். நாங்கள் அரசியல் கேட்கலையே, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். நான் அரசியல் கேட்டால் எனக்கு வாக்களிங்கன்னா அது சுயநலம் பண்ணுவீங்க. நான் இப்போ சொல்கிறேன், அம்பாறை மாவட்டத்து மக்களில் எல்லப்புறங்களை தமிழ் மக்களில் இருப்ப தக்க வைக்க கர்ணாவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்து மக்களில் இருப்ப தக்க வைக்கிறது புள்ளியான் இருக்கணும். அதே டைமில் புள்ளியானுக்கும் கர்ணாவுக்கும் வாக்களிக்கிற மக்கள் நிபந்தனைகளோட வாக்களிக்கணும். அம்பாறை மாவட்டத்து கண்ணேபுரம், ஆலடி, வேம்பு, அங்கால திருக்கோயில், அங்கால கோலாவில் அந்த பக்கத்து மக்கள் எல்லாம் நீங்கள் வாக்களிக்க சொல்லணும். கர்ணாவர்களை எங்களோட கிராமத்தை அபிவிருத்தி செய்து தருவீங்களா? பிரதேச சபைதானே, எங்களோட குளங்களை புனரமைச்சு தருவீங்களா? எங்களை சிறு கை தொழில் இது செய்து தருவீங்களா? பெண் தலைமைத்துவத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை பிரதேச சபைக்குள்ளால் உருவாக்கி தருவீங்களா என்று நிபந்தனைகளை வைங்க. அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் கேட்கணும், புள்ளியானவர்களே கடந்த காலம் போல இருக்காமல் நீங்கள் அபிவிருத்தி குழு தலைவராகவும் முதலமைச்சராகவும் இருக்க நீங்கள் என்னத்தை பிடுங்கினீர்கள் புள்ளியாண்ட கேட்கணும். ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீர்கள்? நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்பீங்கன்னா பவுனதீவு, கரடினாறு, அங்கால பக்கம் நான் எல்லா பக்கம் தெரிஞ்சினேன், வெள்ளாவளி அந்த முழு மக்களும் கேட்கணும். எங்களோட கிராமத்தை புனரமைச்சு தரணும், நாங்கள் விவசாயம் செய்கிறதுக்கு இந்த குளத்தை கட்டி தரணும், இந்த வீதிகளை புனரமைச்சு தரணும், எங்களுக்கு சிறு கை தொழில் உருவாக்கி தரணும் என்று பிள்ளையானுக்கு நிபந்தனைகளை வைங்க. ஆனால் அவருக்கு வாக்களித்து பிரதேச சபைகள் அவர் உலகத்தையும் செய்யாட்டி அடுத்த மாகாண சபைக்கு செருப்படி அடிக்கலாம். நீங்கள் விளங்கிட்டா? அதே மாதிரி வியாழேந்திரன் அவர்களை அங்கால எடுத்துக்கிட்டால் அவரும் ஜாலை சந்திவழி, பாலச்சேனா அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா திட்டத்தையும் அவரும் செய்வார், இல்லையன்றில்ல. ஆனால் திருவோணமலை கோதாசையா நிற்கிறார். தமிழரசு கட்சிக்குள்ளே நிற்கிது. இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே தான் எங்களுக்கு பிரச்சனை. தமிழரசு கட்சி சரியான மோசம். அதை விட நீங்கள் சங்குக்கே வாக்களிக்கலாம்ன்றது இருக்குது. ஏன்னா தமிழரசு கட்சியை அழிச்சிடும். தமிழரசு கட்சி இனி சரி வராது. தமிழரசு கட்சி சுமந்திரன் இருக்கும் வரைக்கும் தமிழரசு கட்சி உண்டுக்கும் சரி வராதுன்னு நான் சொல்கிறேன். தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறவங்கிற மக்கள் முட்டாள், இந்த அடி முட்டாள். தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க என்ன காரணம்ன்றா சுமந்திரன் தானே அப்பா, அவன்கிட்ட சூழ்ச்சி தானே, அவன் ஒரு நாரதர். அவனால் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த விடிவுமே இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் சிந்திச்சு செயல்படுங்க. திருவோணமலையில் சங்கு நீக்கி தானே, அப்போ கன்னியாங்கஞ்ச எல்லா இடமும் சங்குக்கு சரி ஒரு வாய்ப்பை கொடுங்கோ, சங்கு நொங்குக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழரசு கட்சியை நீங்கள் முற்று முழுதாக புறக்கணிங்க என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு, அன்பான புலம்பெயர்ந்த மக்கள், தாயக மக்கள், வடகிழக்கு மக்கள் ஒன்று தெரிவிக்கணும். என்ன இம்பராசா கர்ணாக்கு சப்போர்ட், புள்ளியானுக்கு சப்போர்ட், வியாழேந்திரனுக்கு சப்போர்ட், இவனுக்கு சப்போர்ட் இல்லை. இதே சுத்தியோட சொல்கிறேன், இந்த ஆஞ்சநேயர் இருக்கிற மேலே இதே சுத்தியோட சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக நான் யாருக்கும் சப்போர்ட் ஒரே ஒரு எங்களோட மக்களுக்கு மட்டும்தான் நான் சப்போர்ட். எங்களோட மக்களில் இருப்பை தக்க வைக்கிறதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன். அம்பாறை மாவட்டம் கர்ணா ஒருவர் வந்தால் இருப்பு தக்க வைக்கலாம். தமிழரசு கட்சி வந்தால் பிரதேச சபை முழுக்க வேறு மாறி போயிடும். அப்போ எங்களோட தமிழ் மக்கள் கைகட்டி தான் நிற்கணும். அதேமாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் பிள்ளையானன்ற ஒரு நபர் வந்தால் தான் எங்களோட தமிழ் மக்களில் வீதிகள், கிராமங்கள், அபிவிருத்திகள் இதுகள் திட்டம் செய்யலாம் என்றால் ஏனையவங்கள் வந்தால் கையேந்தி தான் நிற்கும். அதே மாதிரி திருவோணமலையை பொறுத்தலையிலையும் தமிழரசு கட்சி ஏன்னா ரவுபைக்கிங் ஒரு உடன்பாடு வச்சுருக்கு தமிழரசு கட்சியோட. தமிழ் பிரதேசங்கள் வழியே இருக்கிற வாக்கை
வீட்டு சின்னத்திலே கேட்டு தான் எடுக்க போகிறார் அவங்களோட வாக்குகளை, வட்டாரங்கள் வழியே இருக்கிற வாக்குகளை. அப்போ இவ்வளோ ராஜேந்திரன், இவ்வளோ மூளை, எங்களோட தமிழரசு கட்சி எவ்வளோ கேவலம், இதெல்லாம் உள்ளால ராஜதந்திரம். இது இங்கே சாணக்கியன்னு சுமந்திரன் நேற்று வந்தவங்க தமிழரசு கட்சி பழைய கட்சி. ஆனால் ஒருவன் சிறு ஒற்றுமை இல்லை. இனி அது சரி வராது. சரியா, அவங்கள அழிச்சு போட்டான் குருவும் சிஷியனும், அவங்கள விடுங்க. ஆனால் திருவோணமலையை கைப்பற்ற நாங்கள் வருவோம். திருவோணமலை இப்போ இந்த முறை கோதாசையோட செயல்பாடு போட்டும் சங்க நோங்க அடுத்த 5 வருஷத்தில் புலிகள் திருவோணமலையை கைப்பற்றும். அதில் மாற்றம் இல்லை. அடுத்த பாராளுமன்றத்தில் திருவோணமலை சூண்டி சொல்கிறேன், திருவோணமலையை புலிகள் கைப்பற்றும் பாராளுமன்றத்தில் என்று நான் சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி வடமான மக்களே நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்க. 100க்கு 85% பிரதேச சபைகள் தமிழ் மக்களுக்கே வரும். வடமாகாண தமிழரசு கட்சியை விட ஏனையவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கும். தமிழரசு கட்சி பாருங்கள், இந்த கிழக்கிலே உடன்பாடு வச்சு கிழக்கு மாகாண மக்களில் வாக்கெல்லாம் ரவுபைக்கும் தமிழரசு கட்சியில் மூளையை செலவு செய்து வீட்டு சின்னத்தில் எடுத்து தண்டை வாக்க பலப்படுத்தப்படுறான் பிரதேச சபைக்குள்ளே. அப்போ இதே ரவுபைக்கும் தான் எங்களோட வடக்கு கிழக்கு இணையக்கூடாதுன்னு சொல்லி நோர்வேயில் பேச்சுவார்த்தை நடக்க விட்டு ஓடி வந்தோம். எங்களோட போராட்ட காலத்தில் எங்களுக்கு படிப்பிச்சது என்று சொல்லிக்கொண்டு மடியாக சிந்திக்கணும். முஸ்லீம் மக்கள் நீங்கள் உங்களுக்கே வாக்களிங்க. நாங்கள் முஸ்லீம் மக்களில் வாக்கு கேட்கல, சிங்கள மக்களில் வாக்குங்க. உங்களோட இதை நீங்கள் வாக்களிங்க. ஆனால் எங்களோட இருப்பை நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு எங்களோட தமிழ் மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு காட்டுறோம். எங்களோட தமிழ் மக்களில் வாக்கு எங்களுக்கே வேணும். ஏன்னா அவங்களுக்காக நாங்கள் உறுதியானன்ட்டு நாங்கள். அப்போ நாளைக்கு இப்போ என்னென்னா, இப்போ கருண அம்பாறையிலையும் மட்டக்களப்பில் புள்ளியானும் வியாழந்திரனும் இருக்க திருவோணமலையில் சங்கு கட்சி கேட்கக்குள்ள, அப்போ நாங்கள் நாளடைவில் வடக்கு கிழக்கில் பிரதேச சபை பெரும்பான்மை 190% பிரதேச சபையில் தமிழ் அரசியல்வாதி மாதிரி எங்களோட தமிழ் மக்களில் பிரதேச சபையில் கைப்பற்றி தமிழ் பிரதேசங்கள் புனரமைக்கப்படும். அப்போ வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதுக்குள்ளால் வீதி எல்லாம் இனி நன்னீர் வளர்ப்புகள், அந்தந்த திட்டங்கள், உப்பு தண்ணி நீர், இந்த கடல் மீன் வளர்ப்புகள், இனி அப்படி இப்படியான சிறு கைத்தொழில்கள் எல்லாம் பிரதேச சபை கூட அமைக்கலாம். அப்போ இந்த திட்டங்கள் அமைச்சு முன்னாள் போராளிகளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்குறேன்னா தமிழர்களே பிரதேச சபையில் கைப்பற்றணும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லிக்கொண்டு உண்மையில் அன்பான மக்களை, பிள்ளத்திலையும் தாயத்தில் இருக்கிற மக்கள், நான் கதை செய்யல இது சரி பிள்ளை என்றால் நீங்கள் கொமனை போடுங்க. அதுக்காக நான் யாருக்கும் ஆதரவு இல்லை. எங்களோட தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க, எங்களோட தமிழ் மக்களுக்காகத்தான் நான் ஆதரவு. எங்களோட மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடினோம். நாங்கள் மக்களுக்காக நான் எதையும் செய்வேன். எங்களோட மக்களுக்காக எந்த குரலையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் தாயத்திலிருந்து புலிகளாகிய நாங்கள் செயல்படுறோம் என்று சொல்லிக்கொண்டு, உங்களோட கருத்துக்களையும் இதில் யூடியூப்பில் பதிவிடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இதிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.